நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களது உறவினர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இஸ்லாத்தை உதாரணமா ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்னா அவங்க அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். தாய் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார். தகப்பன் இஸ்லாத்திலே இருப்பார். அவரது மனைவி அவரது பிள்ளைகள் இஸ்லாத்திலே இல்லாமல் இருப்பார்கள். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் குடும்பத்திலே உறவினர்களே, குடும்பத்தாராயும் சரி உறவினர்களாயும் சரி இஸ்லாத்தை ஏற்காத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுக்கான கடமையை உரிமையை யாருக்குங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களது அந்த பழைய மதத்திலேயே தாங்கள் கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்திலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கான கடமைகளையும் உரிமைகளையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள், அறிவுரை சொன்னார்கள் என்று நாம் வரலாறுகளிலே